இன்னைக்கு அமுதா சமையல்ல சாஃப்டான பஞ்சு போன்ற கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 ஏலக்காய், 2 பழுத்த வாழைப்பழம் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில 50 மில்லிலிட்டர் நெய் ஊத்தி நறுக்கின தேங்காய் துண்டுகளை போட்டு பொன்னிறமா வறுத்து 1 டீஸ்பூன் எள்ளும் சேர்த்து வச்சுக்கோங்க. 1 கப் வெல்லம் எடுத்து 2 கப் தண்ணி ஊத்தி அதை கொதிக்க வைக்கணும். பாகு பதம்லாம் தேவையில்லை. தயார் பண்ணி வச்ச அரிசி மாவோட வறுத்த தேங்காய், அரைத்த பழ விழுது சேர்த்து சூடான வெள்ளப்பாக மாவில் அப்படி சூட்டோட ஊத்தி கிளறி 1 பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்து கலந்து அரை மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ அந்த உண்ணியப்பம் செய்யக்கூடிய சட்டி எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி ஒவ்வொரு குழிலையும் மாவு ஊத்தி அடிப்பக்கம் வெந்ததும் திருப்பி மறுபக்கமும் வேக விட்டு எடுத்தா பூ போன்ற சுவையான உண்ணியப்பம் ரெடி ஆகிருச்சு. ஈஸியான டேஸ்டான ஸ்வீட் வரிசையில எப்பவுமே இந்த உண்ணியப்பம் டாப் தான். அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 3 விரல்ல பிச்சு அப்படியே சாப்பிட்டுடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.